பண்டிகையை முன்னிட்டு நெசவாளர்களுக்கு இலவச வேஷ்டி சேலை வழங்கும் நிகழ்ச்சியை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநில நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கம் தலைமை சங்கத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கத்தில் நெசவு செய்யும் நெசவாளர்களுக்கு ஆண்டுதோறும் நெசவாளர் நல நிதி திட்டத்தின் கீழ் நெசவாளர்களுக்கு இலவச வேட்டி சேலை வழங்குவது போல் இந்த ஆண்டும் 237 நெசவாளர்களுக்கு இலவச வேட்டி சேலை மற்றும் கைத்தறி வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பிரதமர் நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் நெசவு செய்யும் நெசவாளர்களுக்கு நெசவு கூலிக்கேற்ப 25% உற்பத்தி ஊக்கத்தொகை ஆண்டுதோறும் வழங்குவது போல் 2024-2025 ஆண்டில் 148 நெசவாளர்களுக்கு உற்பத்தி ஊக்கத்தொகையாக 5,52,523 ரூபாய் வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு இலவச வேஷ்டி சேலை மற்றும் ஊக்கத்தொகையை வழங்கி சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் நெசவாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாகூர் பாலியல் வழக்கு தொடர்பாக கட்சி சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளரிடம் பேசிய லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், புதுச்சேரியில் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு போராட்டங்களை லட்சிய ஜனநாயக கட்சி தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாக தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் புதுச்சேரியில் பெண்கள் பாதுகாப்பற்ற சூழலில் வாழ வேண்டிய நிலை இருப்பதாகவும் இதற்கு உடனடி மாற்றம் தேவை என்று அவர் கூறினார். சமீபத்தில் சிங்கப்பூரில் இரவு நேரங்களில் பெண்களுக்கு உள்ள பாதுகாப்பை எடுத்துரைக்கும் வீடியோ ஒன்று வெளியானதை சுட்டிக்காட்டிய அவர், அதுபோல புதுச்சேரியும் பாதுகாப்பான நகரமாக மாற வேண்டும் என்பதே லட்சிய ஜனநாயக கட்சியின் நோக்கம் என வலியுறுத்தினார். மக்கள் வாழ்க்கையில் உண்மையான மாற்றத்தை உருவாக்கும் நோக்குடன் தான் தாம் புதுச்சேரியில் களமிறங்கி உள்ளதாக கூறிய அவர், பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கட்சி சார்பில் பல்வேறு சமூக மற்றும் மக்கள் நல நிகழ்ச்சிகளை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரி பாகூர் பாலியல் வழக்கு தொடர்பாக கட்சி சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் இதுபோன்ற பல்வேறு மக்கள் பிரச்சினைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுப்போம் என்றும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கூறினார். புதுச்சேரியை உலுக்கிய போலி மருந்து வழக்கை சிபிஐயிடம் முழுமையாக ஒப்படைக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். லட்சிய ஜனநாயக கட்சிக்கு யாரும் எந்த நெருக்கடியும் அளிக்கவில்லை என்றும் இதுவரை தாம் உள்துறை அமைச்சரை சந்திக்கவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். கூட்டணி தொடர்பாக தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் விரைவில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தன்னை பார்த்து பயப்படுவதால் காங்கிரஸ் கட்சி தன்னை பற்றி தவறாக விமர்சித்து வருவதாகவும் அவர்களின் ஓட்டுகள் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு வரக்கூடும் என்ற அச்சமே இதற்கு காரணம் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது கூட்டணியை பொறுத்தே முடிவாகும் என்றும் கூறினார். முடிவில் மக்கள் நலனுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பதே லட்சிய ஜனநாயக கட்சியின் அடிப்படை லட்சியம் என அவர் வலியுறுத்தினார். பொங்கல் பண்டிகைக்கு 2 நாட்களே உள்ள நிலையில் சண்டே மார்க்கெட் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. பொங்கல் பண்டிகைக்கு 2 நாட்களே உள்ள நிலையில் சண்டே மார்க்கெட் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. பொங்கல் பண்டிகைக்கு 2 நாட்கள் உள்ள நிலையில் நேற்றே சண்டே மார்க்கெட்டில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. புதுச்சேரி மட்டுமின்றி கடலூர், விழுப்புரம், திண்டிவனம் பகுதியில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் தங்களது குழந்தைகளுடன் துணி வாங்க சண்டே மார்க்கெட்டில் குவிந்தனர். காந்தி வீதி முழுவதும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம் மற்றும் தொண்டமாநத்தம் பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம் மற்றும் தொண்டமாநத்தம் ஆகிய பகுதிகளில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். இதில் கூடப்பாக்கம் மந்தவெளி திடலில் பகுதியில் எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பில் பணிக்கான பூமி பூஜையும், தொண்டமாநத்தம் மீனாட்சிப்பேட் பகுதிக்கு எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையும், தொண்டமாநத்தம் மோடி தெருவிற்கு சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை உள்ளிட்ட பல்வேறு பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகர், சமூக சேவகர் சாய்ஜி தியாகராஜன், முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, நிர்வாகிகள் மல்லிகா, பாலு, முரளி, முருகன், பழனி, குப்புசாமி, கண்ணன், சிவா, ஏழுமலை, சசி, மணிகண்டன், சக்திவேல், சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். முத்தியால்பேட்டை சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சேதமடைந்த வகுப்பறைகளை 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதுப்பிக்கும் பணியினை தொகுதியின் எம்எல்ஏ பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சேதமடைந்த வகுப்பறைகளை 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதுப்பிக்கும் பணியின் துவக்க விழா இன்று பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது.
விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் பக்தவச்சலம், உதவி பொறியாளர் வேல்முருகன், இளநிலை பொறியாளர் திவாகர், பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி, துணை இயக்குநர் ராமச்சந்திரன், முதன்மை கல்வி அலுவலர் அனிதா, பள்ளி முதல்வர் சாய் வர்கீஸ் மற்றும் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், எம்எல்ஏ ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி எம்பியின் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி எம்பியின் பிறந்தநாள் விழா ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் புதுச்சேரியில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை தலைவரும் ஊடக பிரிவு சேர்மனுமான ஆரி சேகர் தலைமையில் பேரவை துணைத் தலைவர் திருவேங்கடம், வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மருதபாண்டியன் ஆகியோர் முன்னிலையில் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தங்கத்தேர் இழுக்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து முல்லா வீதியில் உள்ள தர்காவில் சிறப்பு தொழுகையும், தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையும் செய்யப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில தலைவர் எம்பி வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் தயாளன், அசோகன், பிரபு, காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் மணவாளன், இளையராஜா, அகில இந்திய மீனவர் சங்க செயலாளர் காங்கேயன், புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சி செயலாளர் ராஜாராம், காங்கிரஸ் கமிட்டியின் வர்த்தக பிரிவு தலைவர் செந்தில்குமார், SC/ST பிரிவு தலைவர் ஜெயபாலன், பிற்படுத்தப்பட்டோர் பிரிவு தலைவர் கண்ணன், முத்தியால்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன், ராஜீவ்காந்தி பஞ்சாயத் ராஜ் சங்கத்தின் தலைவர் அமுதரசன், கோவிந்தன், புஷ்பராஜ், சங்கர் பாபு, ஆறுமுகம் மற்றும் அகில இந்திய விவசாய அணி ஒருங்கிணைப்பாளர் சூசேராஜ், வழக்கறிஞர் குமரன், முன்னாள் மத்திய மாவட்ட துணைத் தலைவர் ராமலிங்கம், சிறுபான்மை பிரிவு பொதுச் செயலாளர் சார்லஸ், முன்னாள் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவு தலைவர் செல்வநாதன் மற்றும் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ஆறுமுகம், கோபு என்கிற நரசிம்மலு, பாபு, செயற்குழு உறுப்பினர் உதயகுமார், SC/ST பிரிவு தலைவர் சாம்பசிவம், முன்னாள் மகளிர் காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி, மகளிர் காங்கிரஸ் துணைத் தலைவி சாந்தி, வசந்தி, ராணி, உப்பளம் யோகராஜ், ரவி, புண்ணியமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவில் முத்துமாரியம்மன் கோவில் அண்ணா சாலை சந்திப்பில் ஏழை எளிய மக்களுக்கு இனிப்புகள், சர்க்கரை வழங்கப்பட்டது. ஏனாம் RLV ஜனநாயக பேரவையின் மாநில பொதுச் செயலாளர் ஆரத்தடி போசையா லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் முன்னிலையில் கட்சியில் இணைந்தார். ஏனாம் தொகுதியைச் சேர்ந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் சுயேட்சை வேட்பாளரும் RLV ஜனநாயக பேரவையின் மாநில பொதுச் செயலாளருமான ஆரத்தடி போசையா தனது 200க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களுடன் புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை நேரில் சந்தித்து லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆரத்தடி போசையா மற்றும் அவரது ஆதரவாளர்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் கட்சியின் துண்டு அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்து மனமார்ந்த வரவேற்பு அளித்தார். உடன் JCM மக்கள் மன்ற பொருளாளர் ஆயுப் கான் உடனிருந்தார். திருப்புவனை தொகுதிக்கு உட்பட்ட செல்லிப்பட்டு ஓடையில் 1,47,66,000 ரூபாய் மதிப்பீட்டில் பாதுகாப்பு சுவர் கட்டுமான பணியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டத்தின் சார்பில் திருப்புவனை தொகுதிக்கு உட்பட்ட செல்லிப்பட்டு வருவாய் கிராமத்தில் திருவண்ணாமலை பிரதான சாலை, வழுதாவூர் சாலை சந்திப்பு, 4 வழி சாலை சந்திப்பில் இருந்து தெற்கே பம்பை ஆற்றங்கரை வரை செல்லும் செல்லிப்பட்டு ஓடையில் 1,47,66,000 ரூபாய் மதிப்பீட்டில் பாதுகாப்பு சுவர் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை விழா இன்று காலை நடந்தது. விழாவிற்கு திருப்புவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். விழாவிற்கு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஹரிராம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் ஒப்பந்ததாரர் பாவாடை, JCM மக்கள் மன்ற திருப்புவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தொகுதி LJK கட்சியின் பொதுச் செயலாளர் பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் வில்லியனூர் தென்கோபுரம் வீதியில் சமத்துவ பொங்கல் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. வில்லியனூர் தொகுதி LJK கட்சியின் வேட்பாளர் மற்றும் LJK கட்சியின் பொதுச் செயலாளர் பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் நேற்று வில்லியனூர் தென்கோபுர வீதியில் சமத்துவ பொங்கல் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதில் பல்வேறு மகளிருக்கும் குழந்தைகளுக்குமான போட்டிகள், கோலப் போட்டி, சமத்துவ பொங்கல், பாரம்பரிய போட்டியான சிலம்பம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மேலும் மகளிருக்கான விளையாட்டு போட்டியாக மியூசிக்கல் பால், ரிங், சில்கோடு, தண்ணீர் நிரப்புதல், கோலிகுண்டு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும், குழந்தைகளுக்கான விளையாட்டு போட்டியாக லெமன் இன் தி ஸ்பூன்,
ஸ்கிப்பிங் உள்ளிட்ட போட்டிகளும் நடைபெற்றன. இதில் கோலப் போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு குளிர்சாதன பெட்டி, மிக்சி, எலக்ட்ரிக் குக்கரும், சமத்துவ பொங்கலில் வெற்றி பெற்றவர்களுக்கு LED டிவி, எலக்ட்ரிக் குக்கர், நான்ஸ்டிக் தவாவும், விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றதற்கு LED டிவி, எலக்ட்ரிக் ஸ்டவ், குக்கரும் வழங்கப்பட்டன. மேலும் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் ஒருவருக்கு 22 கேரட் தங்க நாணயம் வழங்கப்பட்டது. மேலும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆறுதல் பரிசாக பட்டுப்புடவை வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை LJK கட்சியின் பொதுச் செயலாளர் பூக்கடை ரமேஷ் தலைமையில் ஆதரவாளர்கள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் பொங்கல் தொகுப்பினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷனில் வழங்கும் பரிசுப் பொருட்கள் தொகுப்பில் பச்சரிசி, நெய், பருப்பு, வெல்லம், சமையல் எண்ணெய் உள்ளிட்ட 750 ரூபாய் மதிப்புள்ள 5 வகை பொருட்களில் பொங்கல் பொருட்களின் தொகுப்பை முதல்வர் ரங்கசாமி கடந்த வாரம் துவக்கி வைத்தார். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வில்லியனூர் மற்றும் SS நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள ரேஷன் கடைகளில் பொங்கல் தொகுப்பை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா MLA பொதுமக்களுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் திமுக பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஆரோவில் அருகே உள்ள இரும்பை கிராமத்தில் அடுத்தடுத்து 2 வீடுகளின் கதவை பூட்டை உடைத்து 8 சவரன் தங்க நகைகளை திருடிய 4 லுங்கி அணிந்த முகமூடி கொள்ளையர்களின் CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஆரோவில் அருகே உள்ள இரும்பை கிராமம் பால திருப்புர சுந்தரி நகரை சேர்ந்த பூபதி கடந்த 6ஆம் தேதி உடல்நலம் பரிசோதனைக்காக வீட்டை பூட்டிக் கொண்டு சென்னை சென்றுள்ளார். இந்த நிலையில் பூபதி வீட்டின் அருகே உள்ள வசிப்பவர்கள் பூபதி வீட்டின் வாயில் கதவின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதாக பூபதிக்கு தகவல் கொடுத்துள்ளனர். அதன் பேரில் சென்னையிலிருந்து பூபதி தனது வீட்டிற்கு வந்து பார்த்தபொழுது வீட்டின் முன்பக்க கதவின் பூட்டினை உடைத்து பீரோவில் வைத்திருந்த 5 சவரன் தங்க நகை, 1 வெள்ளி தட்டு, மர்ம ஆசாமிகள் திருடிச் சென்றிருப்பது தெரியவந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த பூபதி ஆரோவில் போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த ஆரோவில் போலீசார் சம்பவ இடத்தில் தடயங்களை சேகரித்த பகுதியில் உள்ள CCTV காட்சிகளை ஆய்வு செய்தபொழுது முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் CCTVயை திருப்பிவிட்டு திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. CCTV காட்சிகளின் அடிப்படையில் குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். இதேபோன்று இரும்பை கிராம மகா காளேஸ்வர நகரை சேர்ந்த கார்த்திக் என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்து 3 சவரன் நகைகளை முகமூடி கொள்ளையர்கள் திருடிச் சென்றது தெரியவந்துள்ளது. அதையடுத்து 2 வீடுகளின் முகமூடி கொள்ளையர்கள் கைவரிசையை காட்டி 8 சவரன் தங்க நகையை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அப்பகுதியினரிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய மக்கள் மன்றம் சார்பாக பாண்டி மெரினாவில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். தேசிய மக்கள் மன்றம் சார்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பாண்டி மெரினா கடற்கரையில் பிரம்மாண்டமான பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. சமூக ஆர்வலர் கௌதம் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கி அவர் விழாவை சிறப்பித்தார். மேலும் விழாவின் முக்கிய நிகழ்வாக கலைஞர் சமூக சேவை அமைப்பின் பெயர் பலகையை அவர் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், மன்றத்தின் பொருளாளர் ஆயுப் கான் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் திரளாக பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர். விழாவின் ஒரு பகுதியாக பரதநாட்டியம் உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய மற்றும் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற பெண்களுக்கு மின் விசிறி, கேஸ் ஸ்டவ், அயன் பாக்ஸ் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகளை லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். மேலும் பொங்கல் விழா நிகழ்ச்சியில் நடனம் ஆடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை வழங்கி அவர்களை ஊக்குவித்தார். 2026 புத்தாண்டு மற்றும் பொங்கல் விழாவை முன்னிட்டு அரியாங்குப்பம் காக்கையன்தோப்பு மக்களுக்கு நாட்காட்டி மற்றும் பொங்கல் தொகுப்பு உள்ளிட்ட பரிசு பொருட்களை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கினார். 2026 புத்தாண்டு மற்றும் பொங்கல் விழாவை முன்னிட்டு அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதி மக்களுக்கும் பரிசு பொருட்களை வழங்கி வருகிறார். அதன் தொடர்ச்சியாக அரியாங்குப்பம் தொகுதி, காக்கையன்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் 2026ஆம் ஆண்டிற்கான நாட்காட்டி, எவர் சில்வர் பாத்திரம், பொங்கல் தொகுப்பு உள்ளிட்டவைகளை புத்தாண்டு வாழ்த்துக்கள் கூறி வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் ஜீவா, ஜெயக்குமார், அன்பு, தட்சிணாமூர்த்தி, ஏழுமலை, ரங்கநாதன், பாரதி, கண்ணப்பன், கண்ணன், ஆனந்த் உள்ளிட்ட ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மகளிர்களுக்கு ஃப்ரிட்ஜ், டிவி, வாஷிங் மிஷின் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார்.
புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சி மகளிர் அணி சார்பில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பொங்கல் திருவிழா, பரிசளிப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழா மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள குண்டுசாலையில் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஃப்ரிட்ஜ், டிவி, வாஷிங் மெஷின் உள்ளிட்ட பரிசுகளையும் மகளிர் மற்றும் பொதுமக்களுக்கான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். மகளிர் அணி தலைவி பிரபாதேவி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், கட்சியின் பொதுச் செயலாளர் பூக்கடை ரமேஷ், மண்டல பொதுச் செயலாளர் முனைவர் கண்ணபிரான், தேசிய மக்கள் மன்ற பொருளாளர் ஆயுப் கான் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் 3000க்கும் மேற்பட்ட பெண்கள் திரளாக பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர். சுவாமி விவேகானந்தரின் 150வது பிறந்தநாளை ஒட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சுவாமி விவேகானந்தரின் 150வது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனை ஒட்டி காரைக்கால் பாரதியார் வீதியில் பாஜக அலுவலகம் அமையவுள்ள இடத்தின் முன் சுவாமி விவேகானந்தரின் திருவுருவப் படத்திற்கு பாஜக சார்பில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் தலைமையில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் பாஜக மாவட்ட தலைவர் முருகதாஸ் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர். புதுவை தேவர் பேரவையின் 43ஆம் ஆண்டு விழா, பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 118வது ஜெயந்தி விழா மற்றும் கல்வி விருது வழங்கும் விழா ராம் இன்டர்நேஷனல் ஹோட்டலில் சிறப்பாக நடைபெற்றது. புதுவை தேவர் பேரவை தலைவர் தனபாலன் தலைமையில் நடைபெற்ற விழாவிற்கு கௌரவ தலைவர் ரத்னசாமி முருகேசன் முன்னிலை வகித்தார். மூவேந்தர் முன்னேற்ற கழக தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் திருவுருவப்படத்தை திறந்து வைத்து கல்வி விருது வழங்கியும் வாழ்த்துரை வழங்கினார். தமிழ் ஞான கலைமணி, நாடக கலைஞர் வீரமங்கலம் கவிராஜ், புதுவை தேவர் பேரவையின் நிறுவன தலைவர் தெய்வ திரு மூக்கையா தேவர் திருவுருவ படத்தை திறந்து வைத்து போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினர். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியருக்கு விருதுகளையும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை லட்சுமண தேவர், கருப்பையா, முருகேசன், ராஜசேகர், பரத், கல்யாணசுந்தரம், பாஸ்கர் உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்திருந்தனர்.